ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். இந்த சீசன் ஃபுல்லாக ஒரே ஃபன்னான டாபிக்ஸாக அப்படியே கவுண்டர் போட்டு கொண்டு போகலான்னு யோசித்தேன். பட் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் சீரியஸான டாபிக்ன்றதால கவுண்டர் எதுவும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் போட முடிஞ்சால் அதை எடிட்டிங்கில் போடுறேன். இல்லைனா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான எபிசோடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டே அந்த டிஸ்க்ளைமர் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, நமக்கு பேச சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து நடக்க சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அம்மா அப்பா தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்மளை பெற்று வளர்த்து எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே அம்மா அப்பா தான். பட் அதுக்காக நம்ம லைஃப்பில் இருக்க மேஜர் டெசிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அம்மா அப்பாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கணுமா? அப்படி அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல், அவங்க சொல்கிற விஷயம் இல்லாமல் அதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை ஹெவியாக கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. லைக் உன்னை பெற்று வளர்த்த பாவத்துக்கு இதுதான் வந்து நீ காட்டுற நன்றி கடனா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக வந்து கில்ட் ட்ரிப் பண்ணிடுவாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கில்ட்டியாக இருக்கணுமா? நிஜமாகவே அது தப்பு இல்லையா? என்ன தான் கதை? நமக்கே தெரியாமல் ஒரு அன்னோன் கில்ட்டை வந்து நம்ம மேலே கேரி பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் அப்பா அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டோன்னாவோ, இல்லை அகெயின்ஸ்டாக ஏதோ டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாவோ, நமக்கே தெரியாமல் நம்ம ஷோல்டர் மேலே ஒரு ஹெவியான ஒரு கில்ட் வரும். அது அந்த நேரத்தில் தெரியலனா கூட அதை யோசித்து பேக் ஆஃப் த மைண்டில் அது ஓடிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்டில் செம்ம எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி அந்த கில்ட்டை பற்றி தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் ஒன் திங் ஸ்ட்ரெயிட். நம்ம அம்மா அப்பா நமக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சு எல்லாமே அவங்களோட கனவுகளை கூட நமக்காக மேபி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நம்மளும் நம்ம கனவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? ஒரு நம்மளோட ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அதுதான் வந்து இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ ஓகே, நன்றியோடு இருக்கிறது ஓகே தான். பட் அந்த நன்றிக்காக எப்போவுமே கடைசி வரைக்கும் அவங்களோட வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு இருக்கணுமா? அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இது வந்து என் லைஃப் பற்றி கிடையாது. என் லைஃப்பில் இருக்க கொஞ்சம் விஷயம் ப்ளஸ் என்னை சுற்றி இருக்கவங்களோட லைஃப்பில் இருக்க நிறையா விஷயம்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் பேசுகிறேன். யாரோட லைஃப்ன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணலை ஃபார் ப்ரைவசி ரீசன்ஸ். பட் நான் வந்து லைஃப்பில் இது வரைக்கும் என் கெரியர் பாத்தில் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப லக்கி. ஆனால் இதே விஷயத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேரோட அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படிக்க விடாமல் சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்டு ஆர் ஏதோ ஒரு பயத்தில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கரெக்டுன்னு அவங்களே ஒரு விஷயத்தை யோசித்து அதை படிக்க சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாமல் எப்படியோ படித்து அரியர் வச்சும் வைக்காமலும் பாஸ் பண்ணி கடைசியில் அதே ஃபீல்டில் வேலைக்கு போகிற அளவுக்கு ஸ்கில்லும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஃபீல்டுக்கு வேலைக்கு போய் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட கெரியர் பார்த்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே ஒரு டிகேட் கிட்ட வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி என்னோடய சர்க்கிளில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் அப்படி தான். அந்த மாதிரி அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்றதுக்காக எதிர்த்து பேச முடியாமல் ஆர் அவங்களே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த டைம் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அப்பா அம்மா சொல்கிறதே கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு போனவங்க தான் வந்து இப்போ அந்த நிலமையில் இருக்காங்க. இப்போது பை திஸ் டைம் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர். பட் ஸ்டில் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பே இல்லை. இதுவே ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவங்க பிடிச்ச விஷயத்த படித்து அதுக்கேற்ற வேலைக்கு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் இதை விட இன்னும் ஒரு பெட்டரான பொசிஷனில் இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு விதமான எஃபெக்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம அவங்க தான் சொந்த டெசிஷன் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கள குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, கொஞ்சம் மாதமோ இல்லை கொஞ்சம் வருஷமோ அவங்ககிட்ட பேசாமல் இருக்குது. அப்படியே பேசினாலும் ஒரு மாதிரி என்னன்னு மூஞ்சி சுழிச்சிட்டு கடமைக்குன்னு பேசுறது, ஒரு மாதிரி அவங்களுக்காக இவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு கண்ணு முன்னாடி தெரியும். அப்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு எப்படி நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களும் சந்தோஷமாக இல்லாமல் இவங்களும் சந்தோஷமாக இருக்க விடாமல் ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளிடுவாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன பிரச்சனை? சொசைட்டி தான் பிரச்சனை. சுற்றி இருக்க 4 பேரை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத யோசித்து நீங்கள் பெற்ற குழந்தையோட சந்தோஷத்தை பார்க்காம விட்டிங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சில அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்களோட ஓன் டெசிஷனில் விட்டுட்டா அவங்க நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, இல்லை நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ,
நம்மளோட தேவை அவங்களுக்கு இனிமேல் இல்லாமல் போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு சில பயத்தில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வேறு வேறு ரீசன்ஸ் இருக்கும். பட் எந்த ரீசன் இருந்தாலுமே அதுக்காக நம்மளை கில்ட் ட்ரிப் பண்ணுறது அப்படின்றது கரெக்டாக? அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? நம்ம ஆசைப்பட்டதை நம்ம லைஃப்பில் செய்ய முடியல அப்படின்னா நம்ம யாருக்காக தான் வாழ்கிறோம்? நம்ம அப்பா அம்மாவுக்காக வாழ்கிறதும் சரி, அவங்க நமக்காக வாழ்கிறதும் சரி, ரெண்டுமே தப்பு தான். 2 பேருக்கும் அவங்கவுங்க லைஃப்னு இருக்குது. அவங்க நம்மளை கைட் பண்ணணுன்றது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்றது நம்மளோட கடமை கிடையாது. ஸோ நம்மளோட எல்லா மேஜர் டெசிஷனும் கம்ப்ளீட்டாக நம்ம அப்பா அம்மா எடுக்கிற முடிவாக தான் இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. அதே போல் ஒரு சில விஷயத்தில் இப்போ நமக்கு அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மேபி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அவங்க எதுக்காக ஹர்ட் ஆகுறாங்கன்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. 4 பேர் என்ன சொல்லுவான்றதுக்காக தான் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ சேஞ்ச் ஆக வேண்டியது நம்மளா இல்லை அவங்களோட மைண்ட் செட்டா? ஓகே, அவங்க அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வளர்ந்து வந்தவங்க, அதே தான் பார்த்துருக்காங்க இவ்வளோ வருஷமான்றப்போ அவங்களுக்கு டக்குன்னு அதை மாற்றிக்க முடியாது தான். பட் பெத்த பிள்ளைங்களுக்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியாதா? அடுத்தது டே டு டே டெசிஷன்ஸ். இப்போது டெய்லி எங்கே போகிறோம் வரோம் அப்படின்றதுக்கு பர்மிஷன் கேட்டு போகிறது, எத்தனை மணிக்கு போவோம் வருவோன்றதுக்கு வந்து அவங்களுக்கு பயந்து பொய் சொல்லி ஒளிஞ்சு வாழ்கிறது, இதெல்லாம் வந்து ஓகே. சின்ன ஒரு 18 வயசுக்கு கீழே நம்ம இருக்கும்போது ஒரு யூஜி படிக்கிற வயசு வரைக்கும் நம்ம பண்ணுறது வந்து சரி ஓகே. யூஜி முடித்து வேலைக்கு போகும்போதும் நம்ம அதே மாதிரி அவங்களுக்காக பயந்து இருக்கணும் அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி தப்புன்றது இன் ஜென்ரல் யோசிக்கிறது அது வேறு. பட் அப்பா அம்மா ஒரு சில விஷயம் நமக்கு தப்புன்னு தோணாத விஷயங்களை அவங்க தப்புன்னு யோசித்து வச்சுருப்பாங்க. பிகாஸ் இவ்வளோ நாளாக அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுதான் சொசைட்டல் நார்ம்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க மைண்டில் யோசித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்போவே அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். நாட் ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம அந்த மாதிரி எதிர்த்து பேசும்போது அங்கே செருப்படி விழும், ஒரு தொடப்பக்கட்டை அடி விழும். பட் அதை தாண்டி நம்ம அதை எப்படியாச்சும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சோம் அப்படின்னா மேபி அடுத்தடுத்து இருக்க மேஜர் டெசிஷன்ஸில் நமக்குன்னு ஒரு வாய்ஸ் அந்த இடத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். பட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டு பேசாமல் விட்டுட்டு அவங்க சொல்கிறதுக்கெலாம் மண்டையாட்டிட்டு அமைதியாக இருந்துட்டு கடைசியில் ஒரு மேஜர் டெசிஷனில் வந்து நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டால் அவங்களாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நம்மளாலையும் வந்து அதை போராடுறதுக்கான எனர்ஜியை கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கும்போது நான் கில்ட்டியாக இருக்கணுமா, நான் செஞ்சது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ஃபிசிக்கலி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுது ஆர் வந்து ரொம்ப அன்ஃபேராக இருந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அது வேறு. பட் சொசைட்டல் நார்ம்ஸ்க்காக ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ அதுக்காக கில்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்த எபிசோடில் வேற ஒரு நல்ல டாப்பிக்கோடு வரேன். டாட்டா, பாய் பாய்.